இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். முதலீட்டு திட்டம் என்ற பெயரில் மோசடி. சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வழிகளுக்கு எதிராக இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாதது ஏன்? விசாரணை செய்ய கோரி SPRM-இடம் மகஜர். இந்தியர்களை இலக்காக கொண்டு ராசி பலன்கள், பெயர்கள் உட்பட 3 பிரதான முதலீட்டு திட்டங்களில் 85 லட்சம் வெள்ளிக்கு முதலீடு செய்யப்பட்டு மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசில் பல புகார்கள் செய்யப்பட்டும் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் என்ற கேள்வியுடன் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இடம் மகஜர் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தங்களின் வாழ்நாள் சேமிப்பு பணத்தை பயன்படுத்தி இந்த முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்து மோசம் போன 10 பேர்கள் சார்பில் மலேசிய தமிழர் முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் ஸ்ரீ ரமேஷ், ஈஸ்வரி நேற்று புத்ராஜயா SPRM தலைமையகத்தில் அதன் முதிர்நிலை அதிகாரி ஜுல்ஹைரி ஜைனால் அபிடினிடம் இந்த மகஜரை சமர்ப்பித்துள்ளனர். SPRM ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த மகஜர் ஒப்படைக்கப்பட்டது. பத்துகேவ்ஸ் வட்டாரத்தை தளமாக கொண்டு முருகன் சுப்பிரமணியம் என்பவரால் தொடங்கப்பட்ட ராசி பலன்கள் பெயர்களை அடிப்படையாக கொண்ட முதலீட்டு திட்டம் கோப்ராசி மேகா மாஜு ஸ்லாங்கோ பர்ஹாட் மற்றும் பர்சனல் பேங்க் பர்ஹாட் ஆகிய 3 பிரதான முதலீட்டு திட்டங்களில் சுமார் 40க்கும் மேற்பட்டவர்கள் குறைந்தபட்சம் தலா 50,000 வெள்ளி முதல் 32,50,000 வெள்ளி முதலீடு செய்துள்ளனர். தாங்கள் முதலீடாக செலுத்திய பணத்திற்கு எதுவும் திருப்பித் தரப்படாமல் அது கூட்டு பணம் என்று கூறி சம்பந்தப்பட்ட கும்பல் தங்களை மோசடி செய்துவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கடந்த ஆண்டு முற்பகுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் புகார் செய்துள்ளனர். பர்சனல் பேங்க் பர்ஹாட் உட்பட மேலும் சில முதலீட்டு திட்டங்களில் 20 முதல் 30 விழுக்காடு வரையில் லாபம் கிடைக்கும் என்று நம்பி லட்சக்கணக்கான வெள்ளியை தாங்கள் முதலீடு செய்ததாக 13 பேர் போலீஸ் புகார் செய்திருப்பதாக இன்றைய புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது சுஹைலி முகமது ஜைன் அன்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவராக பொறுப்பேற்றிருந்த போது அறிவித்திருந்தார். இந்த மோசடி திட்டத்தில் சம்பந்தப்பட்டுள்ளதாக நம்பப்படும் முருகன் சுப்பிரமணியம், ரேவதி பொன்னுசாமி, ஷாலினி, கிறிஸ்டின் மற்றும் முகமது நாம் அஃபீப் ஆகியோருக்கு எதிராக பல போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டும் சம்பந்தப்பட்ட மோசடி பேர்வழிகளுக்கு எதிராக போலீஸ் துறை இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருவது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாக ஸ்ரீ ரமேஷும் ஈஸ்வரியும் பாதிக்கப்பட்டவர்களின் ஒருவரான டத்தோரா செல்வமணியும் தெரிவித்துள்ளனர். லட்சக்கணக்கான பணத்தை மோசடி செய்தவர்கள் இன்னமும் சுதந்திரமாக சுற்றித் திரிவது பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்தியுள்ளதால் இதில் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை SPRM ஆராய்வதுடன் இதன் மீதான விசாரணை முடியும் வரையில் சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் உடனடியாக முடக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தங்கள் மகஜரில் கேட்டுக் கொண்டுள்ளனர். மகஜர் ஒப்படைப்பு நிகழ்வில் மலேசிய தமிழர் முன்னேற்றக் கழக பொறுப்பாளர்களுடன் வழக்கறிஞர் மு தினேஷ் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களான ரவிசங்கர், பிரான்சிஸ், டத்தோரா செல்வமணி ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஜோஹர் ரீஜன் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் உடன் செல்லும் மேற்காவலர்களில் ஒருவர் தம்மை தாக்கியதாக புகார் தெரிவித்துள்ள ஒரு மாற்றுத்திறனாளியான ஹேலிங் ஓட்டுநர் இப்பிரச்சனையை நீட்டிக்க விரும்பவில்லை என்று 2வது போலீஸ் புகார் செய்திருப்பதாக போலீஸ் துறை அறிவித்த போதிலும் அந்த 2வது புகாரை தயார் செய்தது போலீஸ் துறையே என்று அறிவித்துள்ளார். அந்த 2வது போலீஸ் புகாரை தயாரித்த போலீஸ் துறை அதில் கையெழுத்திடுமாறு தம்மை நிர்பந்தித்ததாக 46 வயதுடைய அந்த மாற்றுத்திறனாளி தெரிவித்துள்ளார். அந்த 2வது புகாரில் இப்பிரச்சனையை தாம் தீர்த்துக் கொள்ள விரும்புவதாகவும் இதனை தாம் நீட்டிக்க விரும்பவில்லை என்றும் தயார் செய்யப்பட்டிருந்ததாக இன்று புட்டாலிங்ஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஆங் இங் கியாங் என்ற அந்த மாற்றுத்திறனாளி தெரிவித்தார். அந்த 2வது புகாரின் போது போலீஸ் நிலையத்தில் இஸ்தானாவின் பிரதிநிதியும் வந்திருந்ததாக ஆங் இங் கியாங் குறிப்பிட்டார். அந்த நபர் இஸ்தானாவை சேர்ந்தவர் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டபோது அதனை ஒரு போலீஸ்காரர் தமக்கு எழுதி கொடுத்ததாக அந்த மாற்றுத்திறனாளி தெரிவித்தார்.
அரச பிரமுகரின் மெய்க்காவலர்களில் ஒருவர் கோலாலம்பூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மாற்றுத்திறனாளி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இந்த பிரச்சனையை நீட்டிக்க விரும்பவில்லை என்று அந்த மாற்றுத்திறனாளி இரண்டாவது போலீஸ் புகார் செய்துள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி முகமது ஈசா நேற்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளி ஒருவர் தம்முடைய மெய்க்காவலர் ஒருவரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பில் இச்சம்பவத்தில் அரச பரிபாலனத்தை சம்பந்தப்படுத்தும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக ஜொஹூர் ரீஜன் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்துடன் அரச பரிபாலனத்தை தொடர்புபடுத்தும் முயற்சிகள் நடைபெற்று வருவதை தாம் உணர்ந்துள்ளதாக துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் தெரிவித்தார். எனினும் இந்த சம்பவமானது தனக்கும் ஒட்டுமொத்த அரச பரிபாலனத்திற்கும் அப்பாற்பட்டதாகும். இதனை அரச பரிபாலனத்துடன் தொடர்புபடுத்துவது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று இன்று மாலையில் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் துன்கு மக்கோத்தா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். எனினும் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணையை நடத்துமாறு போலீஸ் துறையை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மலேசியாவிடம் இருந்து சிங்கப்பூருக்கு கை நழுவி போன பவளப்பாறை தீவான பத்துபூத்தே மற்றும் பத்துவான் தெங்கா துபீர் ஸ்லாத்தான் ஆகிய தீவுகளின் அரசுரிமை வழக்கு தொடர்பாக வரும் ஜூன் 12ஆம் தேதி அரச விசாரணை ஆணையத்தின் விசாரணைக்கு ஆஜராகும்படி முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார். சாட்சியம் அழைப்பதற்கான அழைப்பாணை துன் மகாதீருக்கு இன்று சார்பு செய்யப்பட்டுள்ளது. துன் மகாதீரிடம் விசாரணை ரகசியமாக நடத்தப்படாது. மாறாக அந்த வழக்கு விசாரணையை பொதுமக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் பகிரங்கமாக நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச விசாரணையில் தாம் ஆஜராகவிருப்பதை துன் மகாதீர் உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூரில் உள்ள ஒரு ஹோட்டலின் பிரதான வரவேற்பு அறையில் மாற்றுத்திறனாளியான இ-ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அரச மலேசிய போலீஸ் படையை சேர்ந்த போலீஸ்காரர் சம்பந்தப்பட்டு இருப்பாரேயானால் இதில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்று போலீஸ் படை தலைவர் தம் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் உறுதி அளித்துள்ளார். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் போலீஸ்காரர் விசாரணைக்கு உதவும் வகையில் புகிட் அமானில் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று ஐஜிபி குறிப்பிட்டார். போலீஸ் துறை மேற்கொள்ளும் எந்த ஒரு விசாரணையிலும் குற்றம் இழைத்தவர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடாமல் இருப்பதை எல்லா நிலைகளிலும் உறுதி செய்யப்படும் என்று தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார். வெட்டிங் ஃபீவர் ஏற்பாட்டில் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024 ஜூன் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 11 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை ஷா அலாம் IDCC அரங்கில் நடைபெறும். ப்ரீ வெட்டிங், போட்டோகிராபி, வீடியோகிராபி, டேக்கோ, பிரைடல், கேட்டரிங் என பல திருமண சேவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024. காஜாங்கில் உள்ள உணவகம் ஒன்றில் இஸ்ரேல் கொடியின் சின்னத்தை ஒட்டி காட்சிக்கு வைத்திருந்த ஒரு தம்பதியர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 20 வயது மதிக்கத்தக்க உள்ளூரை சேர்ந்தவர்களான அந்த தம்பதியர் இன்று அதிகாலையில் காஜாங்கில் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் உசேன் ஓமார் கான் தெரிவித்துள்ளார். அந்த தம்பதியர் பயன்படுத்திய கார் ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது வெளிநாட்டில் கோடிக்கணக்கான வெள்ளி பணத்தை மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அந்த மூட்டைகளை வெளிநாடுகளிலிருந்து தூக்கி வருவதற்கு நடப்பு அரசாங்கத்திற்கு உதவ தாம் விரும்புவதாக துன் மகாதீரின் தீவிர ஆதரவாளரும் பாத்தி பூமிபுத்ரா பிரகாசாவின் தலைவருமான இப்ராஹிம் அலி இன்று கிண்டல் அடித்துள்ளார். துன் மகாதீரால் திருடப்பட்டதாக கூறப்படும் கோடிக்கணக்கான பண மூட்டைகள் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான இடத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மிக துல்லியமாக தமக்கு காட்டுவாரேயானால் அந்த மூட்டைகளை தொண்டூழிய அடிப்படையில் சுமந்து வந்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்க தாம் தயாராக இருப்பதாக இப்ராஹிம் அலி மிக குத்தலாக ஓர் அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமினால் அறிவிக்கப்பட்ட புத்தகம் வாங்குவதற்கான 100 வெள்ளி பற்றுச்சீட்டு திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி கூடங்களை சேர்ந்த 12 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர் என்று உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
இந்த 100 வெள்ளி பற்றுச்சீட்டு திட்டம் வரும் ஜூன் 1 தேதி தொடங்கி டிசம்பர் 31 தேதி வரையில் கட்டம் கட்டமாக அமல்படுத்தப்படும் என்று ஓர் அறிக்கையில் உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கூட்டரசு நெடுஞ்சாலையில் பிட்டாலிங் ஜெயாவிற்கு அருகில் பொருத்தப்பட்டுள்ள ராட்சச டிஜிட்டல் விளம்பர பலகை தீப்பிடித்துக் கொண்டதில் அந்த நெடுஞ்சாலை இன்று பிற்பகலில் பெரும் பரபரப்புக்கு இலக்கானது. அந்த ராட்சச விளம்பர பலகையில் தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதாக பிற்பகல் 1:15 மணியளவில் ஓர் அவசர அழைப்பை தீயணைப்பு மீட்பு படையினர் பெற்றதாக ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குநர் அமட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். பிட்டாலிங் ஜெயா, ஜலான் பிஞ்சாலா, சுபங் ஜெயா மற்றும் ஷா அலாம் ஆகிய நிலையங்களிலிருந்து வந்த தீயணைப்பு வண்டிகளில் 17 வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் சுமார் 1 மணி நேரத்தில் தீயை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டார். தென்னோம், ஜலான் தென்னோம், கமாபோங், பத்துலாப்பான், கம்போங் சப்போங் என்ற இடத்தில் இன்று காலை 11:30 மணியளவில் நிகழ்ந்த விபத்தொன்றில் முதியவர் ஒருவர் உயிர் இழந்ததுடன் அவரின் மனைவி படுகாயத்திற்கு ஆளாகினார். தனது 66 வயது மனைவியுடன் 71 வயது முதியவர் பயணம் செய்த கார் எதிரே வந்த 10 டன் லாரியுடன் மோதியது. இதில் அந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே மாண்ட வேளையில் அவரின் மனைவி படுகாயத்திற்கு ஆளாகி தென்னோம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் 2 முன்னாள் தலைவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை அந்த மன்றம் வழங்கி சிறப்பு செய்துள்ளது. அந்த மன்றத்தின் 2 முன்னாள் தலைவர்களான ஹெண்டோட் முகமட் மற்றும் காலஞ்சென்ற சட்ட வல்லுநர் சுலைமான் அப்துல்லா ஆகியோரே அந்த 2 மூத்த வழக்கறிஞர்கள் ஆவர். மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் மேன்மைக்காக தன்னலமற்ற சேவையை வழங்கியதற்காக அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளதாக அந்த மன்றம் தெரிவித்துள்ளது. இவ்விருவரில் வழக்கறிஞர் சுலைமான் அப்துல்லா மலேசிய கப்பல் போக்குவரத்து வாரியத்தின் தோற்றுநரும் மலேசிய ஏர்லைன்ஸின் முதல் தலைவருமான காலஞ்சென்ற தான்ஸ்ரீ ஜி ராம ஐயரின் சகோதரர் ஆவார். ஜி சீனிவாசன் ஐயர் என்ற இயற்பெயர் கொண்ட வழக்கறிஞர் சுலைமான் அப்துல்லா ஷரியா சட்டத்தில் நிபுணர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொஹோர் பொந்தியான் கயு ஆரா பாசோங்கில் உள்ள கம்போங் பாரிட் பருவில் உள்ள ஒரு கோழி பண்ணை அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வெள்ளை நிற காரில் ஆடவர் ஒருவர் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் உள்ளூர் இளைஞர் ஒருவர் கொடுத்த தகவலின் பேரில் அந்த காரில் இருந்து சடலம் மீட்கப்பட்டதாக பொந்தியான் மாவட்ட போலீஸ் தலைவர் மொஹமட் சோஃபி தாயிப் தெரிவித்தார். காரின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தவாறு காணப்பட்ட அந்த நபர் சில நாட்களுக்கு முன்பு இறந்திருக்கலாம் என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று மொஹமட் சோஃபி குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்